ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு நடந்த எல்லாமே, அதாவது கஷ்டம், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி ஒரு மாரலோட முடிக்க போகிறேன். ஸோ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் நான் இப்படி போனேன்னா இப்படி போனேன்னா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 2024 ஜனவரி ஃபஸ்ட்டே எனக்கு இது வந்துட்டு ஒரு லெசன் மாதிரி தான் போச்சு. ஜனவரி எனக்கு ஸ்டார்டிங்கே லெசன் மாதிரி தான் போச்சு. ஜனவரியில் வந்துட்டு என்னென்ன பண்ணேன்னா, சேராக்காதல் அப்படின்னு அது ஒரு இயரே ஆகும்போது சேராமே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க. அவங்களால நிறையா செல்ஃபடிஸ் வாங்கினேன், நிறையா புத்திகள் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் அப்படின்ட்டு. அதில் நான் அவங்களை யார் சொல்கிறது தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக. அவங்களால சரியான செருப்படி வாங்கினேன் ஜனவரியில். என் லைஃப்லேயே அது வந்துட்டு காலேஜ் வந்து நான் ஒருத்தவங்கிட்ட இந்தளவுக்கு ஹர்ட் ஆகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால தான் ஆகிட்டேன். ஸோ இது 2 விஷயம் ஆச்சா. அதுக்கப்புறம் ஜனவரியில் வேறு என்னாச்சுன்னா, அப்போதுலேருந்து இப்போ வரையும் அபி, ஜீவிதா இவங்க 2 பேருமே டில் நவ் டிசம்பர் 2024 வரையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஆட் ஆனாங்க, அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிப்ரவரி வந்துட்டு ஃபேபுலஸாக போச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி போச்சுன்னா, பிப்ரவரி வந்துட்டு சேம் நானே, ஜீவி, அபி நாங்கள் 3 பேர் ஒரு டெஸ்கில் உட்காந்தோம். ஸோ லாஸ்ட் டெஸ்க்கு 3rd இயர் வேறு, அதோட அட்ராசிட்டிஸு. அதுக்கப்புறம் இல்லை அப்போ நான் 2nd இயர் நோட் பண்ணிக்கணும். அப்போ நான் 2nd இயர் 3rd இயர் கிடையாது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என் காலேஜில் ஒரு மீட்டிங் மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன பொண்ணு தான் சாதிகா பிப்ரவரியிலேருந்து இப்போ வரையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா. அண்ட் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த பிப்ரவரி 14 எங்கள் காலேஜில் பயங்கரமாக பண்ணாங்கடா. அண்ட் அதே மாதிரி பிப்ரவரி 14க்கு யாரெல்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கவங்க ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு என்னமோ ஒரு ஈவெண்ட் நடக்கும். அது பேர் என்ன, சம்திங் ஏதோ வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்க ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லுங்கள். நான் போன வருஷமும் வந்து இந்த வருஷமும் வருவேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லாம் வந்துடுங்க, ஓகேவா? நல்லா இருக்கும் பிப்ரவரி 14. மார்ச் வந்து எனக்கு எப்படி போச்சுன்னா, மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி போச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த இதை ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, காலேஜ் டே அப்படின்னு எல்லா டேவும் அந்த இதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி வேகமாகவே போச்சு. அண்ட் எங்களோட குட்டி கிளாஸ் ரூமுக்கு நாங்கள் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். ஏப்ரல்னாவே தான். ஏன்னா எனக்கு போதுங்கிற அளவுக்கு இங்கே தொண்டை முட்டுற அளவுக்கு எனக்கான சர்க்கிள் கிடச்சிட்டாங்க. வினோத் அண்ணா கிடச்சாங்க, ரித்து கிடச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு க்ளோஸ் சர்க்கிள், எங்கள் கிளாஸ் பசங்களாகட்டும் எல்லாருமே எனக்குன்னு ஒரு பாண்டிங் கிடச்சிது. அந்தளவுக்கு ஒரு சொந்தம் சொல்ல முடியாத அளவுக்கு. ஸோ ஏப்ரல் வந்து நாங்கள் மறக்க முடியாத பாசமான ஒரு மந்த்னே சொல்லலாம். மே வந்து பார்த்தீங்கன்னா மேகமாக போச்சு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஏன்னா என் பர்த்டே அடுத்த மாதங்கும்போது காலேஜ் போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு செம் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கே தெரியாமல் என் கூடவே இருக்கிறவங்க எனக்கு தெரியாத மாதிரியே ஃபோனை தரமாட்டாங்க, பாஸ்வேர்டை மாற்றுவாங்க. என் பர்த்டேக்கான செலிப்ரேஷன்ஸோட இதாகவே போச்சு. ஜூன்னாவே வந்துட்டு ஜூஸியாக போச்சு. ஏன்னா அது என் பர்த்டே. ஏன்னா அந்த பர்த்டே ப்ரீ-மந்தோட பர்த்டேவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீ-மந்த் மே மாதமே எனக்கு பண்ணிட்டாங்க. மே 30 நினைக்கிறேன், 31 என்னமோ. என் பர்த்டேக்கு வீணுன்னா அவங்க வந்து தனியாக எனக்கு கேக் கட் பண்ணாங்க மே எண்டில். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜூன் 1 என் பர்த்டேக்கு முந்தின நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன், இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு முன்னாடியே பிளாக் டோர் கஃபேல புக் பண்ணி எனக்கு கண்ணெல்லாம் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து நான் அதை மறக்கவே மாட்டேன். இந்த இயர் என்னாலும் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கு இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்களான்ட்டு. எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு என் கண்ணெல்லாம் கட்டி ஒரு பாட்டு போட்டு எல்லாம் விஷ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய கிஃப்டெல்லாம் வந்துச்சு எனக்கு. ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஜூலை வந்துட்டு எப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜோக்கர் மாதிரி போச்சு. ஏன்னா ஜூலை தான் வந்து ஸ்வேதாக்கா பர்த்டே வந்துச்சு. இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பர்சன்ஸ் இடையில வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஸ்வேதாக்காவுக்கு எனக்கு ஒரு சண்டை வந்துச்சு. வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு பாண்ட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரேக் ஆனது அந்த டைமில் தான் ஆகி. அக்கா பர்த்டே வந்து இதுக்கப்புறம் பேசி சரியாகி அந்த டைமில் வந்து நிறையா நம்பி ஜோக்கர் ஆனது தான் அதிகம். நான் வந்து ரொம்பவே ஜோக்கர் ஆகிட்டேன் இப்போ யோசிச்சேன். அதனால தான் ஜூலை வந்து ஜோக்கர். சார் ரித்துன்னு ஒரு தங்கச்சி சொல்லியிருந்தேன், என் சிஸ்டர். அவங்க வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்லாம் பண்ணாங்க, பாட்டில் இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மந்த்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்னா, ஆகாசத்தை நான் பார்க்குறேன், தெரியல என்ன சொல்கிறதுன்னு. ஸோ ஆகஸ்ட்டில் தான் வந்து ஆகாசம் மீன்ஸ் நான் ஊட்டியை சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போனோம். சூப்பராகவே இருந்துச்சு. நானே, சாதிகா, அப்புறம் ஜெயஸ்ரீ,
நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக ஊட்டி ட்ரிப் போயிட்டு இருந்தோம். 2 நாளோ 3 நாள் நினைக்கிறேன். சூப்பராகவே இருந்துச்சு. செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே போச்சு. ஏன்னா செப்டம்பர் வந்து ஃபங்க்ஷன் மூடு மாதிரியே தான் இருந்துச்சு. நான் ஆகஸ்ட் எண்டு டு செப்டம்பர் வரைக்கும் ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோகர்ணா ட்ரிப் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்களா, போகலான்னு இருந்தேன். பட் அவங்க கூட போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபங்க்ஷன். ஓணம் எங்கள் காலேஜில் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, பட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓணம் எங்கள் காலேஜில். ஸோ ஓணம் முடிச்ச ஒட்டியே ஜிவி கல்யாணம். கரெக்டாக ஓணம் மணிக்கு ஜிவிதா கல்யாணம். நாங்கள் எங்கள் காலேஜில் முன்னாடி நாளே பண்ணிட்டோமா, ஃப்ரைடேவே பண்ணிட்டாங்க. ஸோ ஓணம்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அறக்க பறக்க ட்ராவலிங்லேயே போச்சு. செப்டம்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ட்ராவலிங்கில் போச்சு. அக்டோபரில் ஜிவி ரிட்டர்ன் வந்தோட்டி அக்டோபர் ஆசமாக போச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசு, நம்ம ஃப்ரெண்டு நம்ம கல்யாணம் நம்ம ஃபுல்லாக கிண்டல் பண்ணுவோம். அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போனது. அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனது எல்லாமே இந்த அக்டோபர் மந்த்ல தான் நடந்துச்சு. அக்டோபரில் வேற என்ன நடந்துச்சுன்னா எங்கள் அக்கா பர்த்டே வந்துச்சு. அப்புறம் வேற என்ன அக்டோபரில் பெருசாக நிறைய செருப்படிஸ் வாங்கினேன் அக்டோபர்லாம். ஏன்னா ஒரு சில பேரை க்ளோஸாக நினச்சிட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்போம். ஆனால் அவங்க நம்மளை பற்றியே பின்னாடி பேசுகிறாங்க போது அது எந்த அளவுக்கு பெயினாக இருக்கும். அந்த பெயின் அனுபவிச்சேன். நவம்பர் நம்பியே போச்சு. இவங்க வருவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. ஒருத்தவங்களே டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு நவம்பர் போச்சு. நாங்கள் வெளியில் நிறையா சுற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சைடு அப்பார்ட் இருந்தாலும் இந்த சைடு வந்து நாங்கள் வெளியில் நிறையா சுற்றணும். அப்புறம் கேஎஃப்சி கிடக்கணும், டோமினோஸ் பீட்சா போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸா ஹட்டு போகணும், நிறையா போனோம். இப்படி நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாமே நவம்பரில் நல்லா சோறு சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம், கொஞ்சம் கிடையாது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது, இதில் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சது எல்லாமே இந்த மந்த்ல தான். டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான். இது எப்படி போகுது என்ன சொல்கிறதுனே தெரில. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசம்பரில் அன்எக்ஸ்பெக்டடான உறவுகள்லாம் கிடைச்சாங்க. டிசம்பரில் எதிர்பாராத உறவுகள் அவங்களாம் இருந்தாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கான். பட் நான் அவ்வளோவா பேசினது கிடையாது ரோஹித் கிட்ட. பட் இந்த மந்த்து தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஆனேன் ரோஹித். நெக்ஸ்ட் சௌமி. அதுக்கப்புறம் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டேன். பட் இவங்ககிட்ட நான் ரொம்பவே ஒரு பாண்டிங் எனக்குள்ள ஒரு கிரியேட் ஆச்சு. டிசம்பர் மந்த்தில் நிறையா உறவுகள் கிடைச்சாங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து டிசம்பர் மந்த் இப்படி தான் எனக்கு போச்சு. டோட்டலாக ஜனவரியிலேருந்து நான் ஜனவரி பிப்ரவரி எல்லாத்தையும் டோட்டலாக என்ன வச்சு பார்த்தா எனக்கு தோணுது என்ன தெரியுமா, நிறையா சண்டை போட்டிருக்கேன், நிறைய தடவை ஹர்ட்டும் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செருப்படிஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து வச்சு நான் இப்போ 2020-25க்கு எடுத்துகிட்டு போகிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே தெரிஞ்சுக்கிட்டேன் யாரும் பர்மனன்ட் கிடையாது. தனியாக தான் இருந்து நம்ம பழகியானோம். என்ன ஆனாலும் நமக்கு நம்ம மட்டும்தான். நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லா சுச்சுவேஷனும் நம்ம கூட வர முடியாது, அவங்களுக்கும் தனி ஒர்க் இருக்கும். ஸோ நம்மளை டிபெண்ட்டாக யார்கிட்டையும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக பார்த்துக்கணும். அதை தான் நான் 2025க்கு மாரலாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோட மாரல் ஆஃப் 2020-24 என்னங்கிறேன்னா, என்ன ஆச்சு 2020-24ல் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுல, என்ன சாதிச்சேன்னு தான் தெரியல. பட் 2025ல எனக்கான ஒரு சில கோல்ஸ் வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிறதுலையாச்சும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் சண்டை போடாமல் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கிட்ட கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு பாண்டிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கான ஒரு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனியில் ஒரு பிளேஸ் ஆகி ஒரு நல்ல ஒர்க்குக்கு போகணும். இந்த 2020-25ல தான் என் லைஃப் டேர்ன் ஓவரே ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும், என்னென்ன ஆக போகுது ஒன்றுமே தெரியல. ஏன்னா வந்துருச்சுன்னு 3 months தான் என் காலேஜ் லைஃப். ஸோ இந்த காலேஜ் லைஃப்பில் 2020-25ல நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் இந்த மே வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரையும் பகச்சிக்க வேணாம், இருக்கிற எல்லாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். இருக்கிற காலேஜ் லைஃப் கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாளையும் எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை +2 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த மெமரிஸ் திரும்பி நமக்கு கிடைக்காது. நம்ம பிஜியே போட்டாலும் இல்லை நீங்கள் காலேஜே 12th முடிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கான ஒரு சர்க்கிள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் டைம் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது இப்போ நமக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யாரையும் நம்பாதீங்க, வந்தால் வரட்டும், போட்டோங்கிற மைண்ட் செட்டோட 2025ல என்ட்ரு ஆகுங்க. அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். என்ன மாதிரி கண்டென்ட் போடலாங்கிறது எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்குறீங்க, நானே ஒரு கோமாளி என்கிட்ட ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்குறீங்களே.